ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2025 தமிழ்நாடு வெஹிக்கிள் ஸ்கிராப் பாலிசி 15 ஆண்டுகள் தாண்டி ஓடக்கூடிய வாகனங்கள்லாம் ஸ்கிராப் பண்ணதுக்கு கட்டாயமாக 20 ஆண்டுகள் கடந்த டீசல் வாகனங்கள்லாம் கட்டாயமாக ஸ்கிராப் பண்ணப்படுமா? ஆர்டிஓ சொல்லும் விதிமுறைகள் என்ன, எஃப்சி பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள் என்ன, ரினியூவல் ப்ராசஸ் என்ன, இதை தான் இன்னைக்கு காணொலியில் முழுமையாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 தமிழ்நாடோட வெஹிக்கிள் ஸ்கிராப் பாலிசியை பற்றி போட்டிருந்தோம். அதில் ஏகப்பட்ட நண்பர்கள் நிறைய விதமான கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. அதாவது நாங்கள் பழைய வாகனங்கள் வச்சுருக்கவங்களாம் என்ன பண்ணுறது, ஃபஸ்ட்டு சாலையில் இருக்கும் ரோடுகளை ரெடி பண்ணுங்கள், இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் போட்டிருந்தீங்க. என்னை திட்டியும் தீர்த்துருந்தீங்க. ஸோ அவங்களோட கமெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு சில பேருக்கு இது விளக்கமாக இருக்கும்னு நம்பி தான் இந்த வீடியோவை உங்களுக்காக போடுறேன். அதாவது தமிழ்நாடு அரசு 2025 15 வருஷங்கள் தாண்டிய வண்டிகள் எல்லாம் கட்டாயமாக ஸ்கிராப்புக்கு உட்படுத்தணும்னு சொல்லவே இல்லை. அப்படி ஆனால் செய்தி வலைதளங்களில் 15 ஆண்டுகள் கடந்த வாகனங்களை ஸ்கிராப் செய்யறது கட்டாய நியூஸ்களை நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம் சமூக வலைதளங்களில். இது எதற்காக இந்த நியூஸ்கள் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி போன்ற மாநிலங்களில் 2021 இது அமலுக்கு வர ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா அங்கே மாசு ரொம்ப அதிகம், அதாவது புகைகள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஊரை க்ளீன் பண்ணுறதுக்காக தான் பழைய வாகனங்களை பயன்படுத்துகிறவங்களுக்கு பெட்ரோல் டீசல் இல்லை, அதாவது 15 வருஷம் தாண்டிய வாகனங்களாம் ஸ்கிராப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கே இது அமலில் இருந்தது. இந்த அமலில் இருந்த தருவாயில் மக்கள் கள்ளச்சந்தைகளில் நிறைய பெட்ரோல் டீசல்லாம் வாங்க ஆரம்பிச்சிடக்கூடாது, இதனால் விளைவுகள் வேற விதமாக போயிடும். ஸோ அப்படின்னு கவர்மெண்ட் அங்கே புது ரூல்ஸ் போட்டு கொஞ்சம் தளர்வுகளை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. இப்போ நம்ம நாடு, அதாவது தமிழ்நாடு, வேற அண்டை மாநிலமான ஆந்திரா, கேரளா இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அறிக்கை கொடுத்துச்சு. ஸோ நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, இந்த மாதிரி இருக்கின்ற ஒரு நியூஸஸ் தான் சொல்லிச்சே தவிர இதுக்காக எந்த ஜிஓவும் பாஸ் பண்ணல. அதுக்கு மாறாக நம்ம கவர்மெண்ட் ஒரு ஜிஓ இப்போ சமீபத்தில் பாஸ் பண்ணுச்சு. அதுதான் இவி வெஹிக்கிளை ஊக்குவிக்கும் ஒரு ஜிஓ. அதாவது பார்த்தீங்கன்னா இவி வாகனம் வச்சிருக்கவங்க எல்லாமே சார்ஜ் போடுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. அதனால தான் அந்த வாகனத்தை அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க. ஏன்னா அதில் மின்சாரம் மூலியமாக இயங்குறதுனால உங்களுக்கு அதாவது அதிகப்படியான செலவுகள் வராது. ஸோ நம்ம நாட்டில் மாசு கட்டுப்படுதல் இது மாதிரி பொல்யூஷன் கண்ட்ரோலாக இருக்கும் அப்படின்னு தான் ஜிஓ ஒன்று பாஸ் பண்ணுச்சு. அந்த ஜிஓவில் இடம்பெற்றிருக்கும் அம்சங்கள் என்னன்னா, ஒன்று அதாவது 700 சதுர அடிக்கு மேலே கட்டப்படும் பில்டிங்கில் எல்லாமே இந்த இவி சார்ஜிங் வசதி செய்யப்பட்ட விஷயங்கள் இருக்கணும். அப்போ தான் அங்கே வசிக்கக்கூடிய மக்கள்கள் அதை ஈஸியாக சார்ஜ் போடலாம். அடுத்தது 300 சதுர அடிக்கு மேலே இருக்க ஆஃபீஸில் எல்லா இடத்துலையுமே இந்த சார்ஜ் போன்ற விஷயங்கள் இருக்கணும். அங்கே ஆஃபீஸ்க்கு வர மக்கள்கள் எல்லாமே அவங்க உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, கீழே அவங்க பார்க்கிங் ஸ்லாட்டில் சார்ஜ் ஏறிட்டு இருக்கும். ஸோ அவங்களும் இந்த இவி வெஹிக்கிளை ஊக்குவிச்சு வாங்குவாங்க. இதன் மூலிமா நாடு நல்லா இருக்கும்னு தமிழக அரசு ஒரு அண்மையில் ஜிஓ பாஸ் பண்ணுச்சு. அது தவிர்த்து மற்றபடி 15 ஆண்டுகள் ஓடக்கூடிய வாகனங்களை ஸ்கிராப் பண்ணிடுவோம், 20 வருடங்கள் கடந்த டீசல் வெஹிக்கிளை ஸ்கிராப் பண்ணிடுவோம்னு சொல்லவே இல்லை. 20 வருடங்கள் கடந்த டீசல் வாகனங்களை இப்போ ஒரு செய்தி ஒன்று பரவலாக வந்துச்சு. அதாவது டெல்லியில் நவம்பர் 1 அதாவது பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பர்பஸாக யூஸ் பண்ணுவாங்கல்ல கனரக வாகனங்கள், அந்த வாகனங்கள் லாஜிஸ்டிக்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய விஷயமா நம்ம கூட இங்கேருந்து நிறைய பொருட்களை அங்கே அனுப்பிட்டு தான் இருக்கோம். அந்த வாகனங்கள் BS5க்கு முந்தைய வெஹிக்கிளாக இருந்துச்சுன்னா BS5 வரைக்கும் அந்த வாகனங்களை நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். ஏன்னா மாசு கட்டுப்பாடுன்னு விளைவாக அங்கே ஆல்ரெடி இப்போ குளிர்காலம் வேறு. ஸோ இந்த புகை மூட்டம் இன்னும் அதிகமாயிரும். அதனால் அந்த வாகனங்களை உள்ளே என்ட்ரி பண்ண மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதன் விளைவாக BS6 அந்த வாகனங்களை அந்த முதலாளிகளும் சரி, அந்த வாகனங்கள் நிறுவனங்களும் சரி அப்டேட் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்களை பேசிகிட்டு இருக்காங்க. இதில் அவங்க நிறைய தளர்வுகளையும் கொடுத்தாங்க. அதாவது அத்தியாவசியமான பொருட்கள் மருந்து மாத்திரைகள், ஆம்புலன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால், இது போன்ற விஷயங்களை வர வாகனங்களை மட்டும் அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம நாட்டுக்கு கவர்மெண்ட் எந்த விதமான சட்டத்திட்டங்களை மாற்றமோ கொண்டுட்டு வரல, எந்த விதமான விஷயங்களும் தடைகளும் உருவாக்கல. ஸ்கிராப் பண்ணுறது மக்கள்கிட்ட கட்டாயம்னு கவர்மெண்ட் சொல்லலை. அதுக்கு மாறாக என்ன சொல்லிச்சுன்னா, ஸ்கிராப் பண்ணிங்கன்னா 5% உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். அதுக்கப்புறம் அதை எடைக்கு என்ன எடையோ அந்த வெயிட் உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த மாதிரி சில சாராம்சங்களை தான் நிறைய பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் ஸ்கிராப் உங்கள் பழைய வாகனங்களை ஸ்கிராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு போய் உங்களோட புதுசாக வாகனம் வாங்க ஷோரூமில் கொடுத்தீங்கன்னா, அதாவது உங்கள் வாகனங்களை ஸ்கிராப் தான் பண்ணியிருக்கீங்கன்னா அதில் புது கார் வாங்குறதுல உங்களுக்கு சம் அமௌண்ட் ஆஃப் பர்சன்டேஜில் உங்களுக்கு கமிஷன் கொடுப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அதில் சம் அமௌண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க புதிய வாகனம் வாங்குறதுக்கு. அதுக்கப்புறம் ஸ்கிராப் பண்ண பணமும் உங்களுக்கு இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோட் டேக்ஸ்லையும் டிடெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ ரோட் டேக்ஷன் குறையும் உங்களுக்கு. ஸோ இதன் விளைவாக ஒரு பழைய வாகனம் இருக்குன்னா அதை நீங்கள் ரொம்ப சொற்பையான தொகைக்கு போய் இன்னொருத்தர்கிட்ட விற்கிறதுக்கு, அந்த வாகனம் மறுபடியும் புகையை கக்கி கொண்டு ஓடுறதுக்கு இந்த வாகனத்தை ஸ்கிராப் மூலிமா உங்களுக்கு பணமும் கிடைக்கிது, டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ஸோ அந்த இன்னொருத்தர்கிட்ட விற்கிற காசை விட இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈடு கொடுத்து உங்களுக்கு அந்த புதிய வாகனம் வாங்குறதுக்கு ஊக்குவிக்கும் தருவாயில் தான் அரசாங்கம் இதை மேற்கொண்டுச்சே தவிர கட்டாயமாக 15 வருஷ வாகனங்களை தடை பண்ணிடுங்க, 20
வருஷம் டீசல் வாகனங்கள் தடை பண்ணுங்க, ஸ்கிராப் பண்ணுங்கன்னு எந்த விதமான சட்டத்திட்டமும் வரல. ஆனால் இதுக்கப்புறம் அதாவது 2026 ஏதாச்சும் அமல்படுத்தப்பட வாய்ப்பு உள்ளது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன் பீரியட். ஸோ எந்த விதமான முடிவும் எடுத்து மக்களை வந்து கோவத்துக்கு ஆளாக்கிடக்கூடாது. ஸோ இதே போன்ற விஷயங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தொடர்ந்து செஞ்சுட்டு வருது. அதனால் ஸ்டேட்டும் சில விஷயங்களை கேட்டு தான் ஆகணும், சில தளர்வுகளை மக்களுக்கு கொடுத்து தான் ஆகணும். ஸோ 2026 ஆஃப்டர் எலெக்ஷன் இதுக்கப்புறம் இந்த செய்திகள் உண்மையாக பொய்யா, இது எந்த அளவில் சாத்தியன்றதை நம்ம விரிவாகவே ஒரு வீடியோவாக பார்க்கலாம். இப்போ பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதவங்க தயவு செய்து போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் அந்த காணொலி ரிலேட்டடாக இது இருக்கிறதுனால உங்களுக்கு முழு விவரம் புரியப்படும். அதாவது பார்த்தீங்கன்னா 15 ஆண்டுகள் கடந்த வாகனங்களோ 20 ஆண்டுகள் கடந்த வாகனங்களுக்கோ ஆர்டிஓ எப்படி எஃப்சியை வந்து மேண்டேட்டரி ஆக்கியிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மேண்டேட்டரியில் என்னென்ன ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண போகிறாங்க, ஆல்ரெடி கடைபிடித்த ப்ரொசீஜர் தான் பண்ண போகிறாங்க. ஆனால் இருந்தாலும் கூட அவங்க மெயினாக மேண்டேட்டரியாக அவங்க ஃபாலோ பண்ண போகிறது எமிஷன் டெஸ்ட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரேக் டெஸ்ட். ஏன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய வாகனங்கள் பார்த்தீங்கன்னா பிரேக் பிடிக்காமலே இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது. அதாவது வந்து கிளச்சிலே கண்ட்ரோல் பண்ணி இன்னும் எத்தனையோ ஓட்டுறவர் இருக்காங்க, அவங்க கெத்து நினச்சி ஓட்டிட்டு இருக்காங்க. ஆனால் மற்றவங்களோட உயிர் சேதாரம் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரிய வரல. ஏன்னா பார்த்தீங்கன்னா எத்தனையோ பழைய வாகனங்கள் இருக்குது. பள்ளி கல்லூரி செல்லும் நிறைய குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது அந்த வாகனங்களில் ஓட்டைகள் இருக்குது. அதன் விளைவாக இறந்தவங்க எண்ணிக்கை ஏகப்பட்டது இருக்குது, உங்களுக்கே தெரியும். ஸோ இப்படியாப்பட்ட வாகனங்களை வந்து ஆர்டிஓ எஃப்சி வந்து கரெக்டாக டெஸ்ட் பண்ணுறதன் விளைவாக தான் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் உயிர் சேதத்திலேருந்து மக்கள் தப்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயமா அமையும். அப்போ பிரேக் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயரு, ஹாரன், லைட் செக்கிங்கு. நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேர் கட்டிங் டயர் போட்டே ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ டயர்லாம் பக்காவாக இருக்கணுன்றதுக்காக டயர் செக் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லைட்டு குறைந்த வெளிச்சமாக இருக்கும், இல்லைன்னா எக்ஸ்ட்ரா லைட்டை போட்டு கண்ணை கூசுற மாதிரி வச்சுருப்பாங்க. எதிர்க்க ஒவ்வொருத்தர் வரதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி தாங்க இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதுவும் இந்த எல்இடி வேறு வந்துருச்சு பார்த்தீங்களா, எதிரில் ஆப்போசிட்டில் வர்றாரு, ஹைபீம் போட்டு வராரு, நம்மளுக்கே திணற வேண்டியதாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாரன் செக்கு. அதாவது நிறைய மிருகங்கள் கத்துற மாதிரி கூட ஹார்ன் வைக்கிறாங்க. ரொம்ப பஸ் ஏதோ பெரிய ஒரு ஆம்னி பஸ் வர மாதிரி ஒரு ஹார்ன் வச்சுருக்காங்க. பின்னாடி பார்த்தா ஒரு குட்டியான ஒரு கார் வருது, இல்லை குட்டியான ஒரு பைக் வருது. இதனால தான் இதை மேண்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சேசஸ் நம்பர். நிறைய இந்த சேசஸ் நம்பரில் ஃபோர்ஜரி நிறைய நடந்துட்டு தாங்க இருக்குது. ஆமாம், அதை பற்றியே தனியாக ஒரு வீடியோ பண்ணோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி இருக்குன்னா சேம் கலர்னா அந்த வண்டியில் இன்ஜினை மட்டும் தூக்கி போட்டு புது இன்ஜினை போடுறாங்க, இல்லை வேறு ஸ்பேர் பார்ட்ஸை போடுறாங்க. அதாவது இன்ஜின் சேசஸ் நம்பர்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து வேறு பொருட்களை மாற்றி இந்த வண்டியில் பயணிக்கலாம் அப்படின்ட்டு. என்ன அவ்வளோவா செக்கிங்காக போலீஸ் கண்டா பிடிச்சிட போகிறாங்க. நிறைய பேர் வந்து இதில் ஸ்கேம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதை பற்றி கண்டிப்பாக தனியாக ஒரு காணொலி போட்டே ஆகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து கட்டாயமாக இருக்காங்க. ஏன்னா வண்டி வாகனத்தில் பயணிக்கும் போது உங்களுக்கு ஏதாச்சும் நேர்ந்துட்டாலோ விபத்து நேர்ந்துட்டாலோ இல்லை உங்களுக்கு எதிர்க்க வரவுக்கு தேர்ட் பார்ட்டிக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் மேண்டேட்டரியானு செக் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பியூசி மேண்டேட்டரி பார்க்குறாங்க. இதே போன்ற விஷயங்களை வந்து ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இப்போ வந்து இந்த 15 வருடங்கள் கடந்த வண்டிகளை வந்து அடுத்து நம்ம எஃப்சி பண்ணும்போது அதை வந்து ரொம்ப சட்டத்திட்டத்துக்கு உட்படுத்தி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண போகிறாங்க. அப்போ தான் நம்ம நாடு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் ஆர்டிஓ சொல்லியிருக்கு. இப்போ ஆர்சி ரினியூவல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்சி ரினியூவல் ஃபீ கொடுத்தாகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் பழைய செல்லான்கள்லாம் கிளியர் பண்ணி ஆகணும். உங்கள் மேலே என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் அந்த செல்லான்கள் இருக்கோ அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்க. உங்களோட வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ட்ரேஷன் பண்ணி இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரி அந்த ஆர்ஜிபி லைட்டை போட்டுறது, அப்புறம் எக்ஸாஸ்ட்டை மாற்றுறது, ஒரிஜினாலிட்டிக்கு அதாவது குந்தகம் செய்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் செய்தால் அதை வந்து ஆர்சி கேன்சல் ஆயிரும், ரினியூவல் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃப்சி பண்ணுறதுக்கு கார்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆகுதுன்னா 1500 முதல் 2000 வரைக்கும் செலவாகும். பைக்குகளுக்கு 300 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரைக்கும் செலவாகும். கனரக வாகனங்களுக்கு 2000 முதல் 3000 ரூபாய் செலவாகும். இதை தான் கவர்மெண்ட் சொல்லியிருக்கே தவிர எந்த விதத்துலையும் கட்டாயம் நாங்கள் ஸ்கிராப் பண்ணப்படுவோம், ஸ்கிராப் பண்ணிவிடுவோம், ஸோ எல்லாருமே உடனே வண்டி வாகனங்களை மாற்றுங்க, அதாவது விண்டேஜ் லவ்வருக்கு நாங்கள் இடையூறாக இருப்போம், பழைய வாகனம் வச்சுருக்க மக்களுக்கு இடையூறாக இருப்போம்னு அரசாங்கம் சொல்லவே இல்லை. அப்படி ஒரு செய்தி வந்துச்சுனாலும் நம்பகத்தன்மை இல்லாத செய்தி தான். ஏன்னா உறுதியளித்த பிறகு தான் அதை நம்ம கட்டாயமாக கொண்டு சேர்க்க முடியும். நம்ம இப்படி நடக்கலாம், அதாவது சமூக வலைதளங்கள்லையும் செய்தி சேனல்களையும் நிறைய இந்த மாதிரி நியூஸ் வருதே, மக்களுக்கு கொண்டுட்டு போய் சேர்க்கலான்னு ஒரு நல்ல விஷயமா ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கணும் தான் அந்த பார்ட் 1 பார்ட் 2 பண்ணணும். ஸோ இப்போ இதன் விளைவாக மக்களுக்கெல்லாம் ஒரு விஷயத்தில் அலர்ட் ஆவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ செகண்ட் ஹேண்ட் கார் வாங்க ஏகப்பட்ட மக்கள்கள் போயிருப்பீங்க. அந்த கார்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலை கம்மியாக வாங்கினா நீங்கள் எஃப்சி நெருங்கும் தருவாயில் இருக்க கார் தான் வாங்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு 15 வருஷம் தான் ஒரு வண்டிக்கு வாகனத்துக்கு, அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்பிரி ஆயிரும் எஃப்சி பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த வாகனங்கள் வந்து கிலோமீட்டரோ இல்லை வந்து வருடங்களோ குறைத்த வாகனங்களை நீங்கள் வாங்கும் போது உங்களுக்கு வந்து காசு கூடையாக செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். நிறைய காசு கொடுத்தா தான் அந்த வாகனங்கள் கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இயர்ஸ் அதிகமாக இருக்குது, கிலோமீட்டர் அதிகமாக ஒன்றாலும் பரவாயில்ல, இந்த மாடல் இந்த பிராண்டு பக்காவாக இருக்கும், நம்மளுக்கு வந்து ரீசேல் வேல்யூ மறுபடியும் கூட இருக்கும், நம்ம இந்த வாகனத்தை வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஓட்டுறவங்களுக்கு கட்டாயம் எஃப்சி நெருங்கும் தருவாயில் இருக்க வாகனங்களை தான் விற்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் வந்து இந்த
இந்த காணொலியை பார்ப்பதன் மூலிமா அவங்க தான் டென்ஷன் ஆவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிராப் பண்ணப்படுறாங்க, மக்களுக்கு எப்படா மறுபடியும் நம்ம அந்த வாகனத்தை தள்ளி விட்டு விற்க முடியும், நம்மளுக்கு வாங்கினா தானே காசுன்ட்டு அவர்கள் சில டீலர்கள் மட்டும்தான், சில ஜெனுனான டீலர்லாம் இருக்காங்க, அவங்களாம் எதுக்கும் கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து மடியில் கனம் இல்லை, அதனால நெஞ்சில் பயம் இல்லை. ஸோ அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி அவங்க கிளியராக வித்துட்டு இருப்பாங்க. சில டீலர்கள் ஃபேக்காக இந்த டெல்லி கட்டிங் டயரை போட்டு விற்கிறது, அதுக்கப்புறம் இந்த டெல்லி டயரை போட்டு விற்கிறது, ஏகப்பட்ட பாலிஷ் எல்லாம் போட்டு ஏமாற்றி மக்களை விற்கிறவங்க தான் பயப்படுவாங்க, நடுங்குவாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து எப்படி இனிமேட்டு வாங்கி விற்க முடியும், அதாவது பழைய கார்களை வாங்கிட்டு வந்து விற்றா இன்னும் 2 வருஷத்தில் எஃப்சி போகணும், எஃப்சி பண்ணால் ஆர்டிஓ இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக கொண்டுட்டு வந்திருக்காங்க, ஸோ நம்ம ஏன்டா வாங்கணும்னு மக்கள் பின்தங்குவாங்க. அதனால் இவங்களும் என்ன பண்ணுவாங்க, அதிகப்படியான பணத்தில் உங்களுக்கு விற்க மாட்டாங்க. அதுக்காக தான் அந்த பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ வந்து ஒரு முன் உதாரணமாக இருக்கும். ஏன்னா மக்களை நிறைய பேர் வந்து கார்கள் ஆசையை காட்டி ஏகப்பட்ட குடும்பங்களை வந்து அதாவது கஷ்டப்பட வச்சவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஏன் அந்த கார் வாங்கினதுல நானும் ஒரு ஆள் தான். அதனால தான் கார் வீடியோக்களை உங்களுக்கு நிறைய கொடுத்துக்கிட்டே வரோம். ஏன்னா மக்களும் அவங்களோட கஷ்டப்பட்ட பணத்தை, சேர்த்து வச்ச பணத்தை நகையை அடமானம் வச்சு மாதம் டியூ கட்ட முடியாமல் எத்தனையோ கார்களை வாங்கி சிக்கி தவிக்கிறத நம்ம கண்ணால் பார்த்துருக்கோம். ஸோ நானும் ஒரு ஸ்கார்பியோ காரில் அனுபவப்பட்டதன் விளைவாக தான் உங்களுக்கு இந்த வீடியோவை டீட்டெயிலாக நான் போட்டிருக்கேன். ஸோ இதில் எதுவும் கருத்து மாற்றங்களோ இல்லை வேறு ஏதாவது தவறுகளோ நடந்திருந்தால் கட்டாயம் நீங்கள் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்களா, நான் உங்கள் சக அண்ணனாவோ தம்பியாவோ தோழனாவோ நினச்சி எனக்கு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்கன்னா தான் நான் அடுத்து வர காணொலியில் அதை சரி செய்ய முடியும். எத்தனையோ பேரை உச்ச இடத்துக்கே கூட்டிகிட்டு போய் வச்ச மக்கள், நீங்கள் எவ்வளவோ தவறு செஞ்சாலும் பெரிய பெரிய இடத்துல உட்கார வச்சு அவங்கள எந்த விதமான கேள்வியும் கேட்க மாட்டீங்க. ஆனால் புதுசாக ஒருத்தர் சேனல் ஸ்டார்ட் பண்ணி தெரிஞ்ச தகவல்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுல அதில் நீங்கள் வந்து குத்தங்குறை சொல்கிறது நியாயம் தான், ஆனால் திட்டி தீர்ப்பது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியல. ஸோ பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்களோட கமெண்ட்டில் உங்களுக்கு தோன்ற விஷயங்களையும் சரி, இது தவறுப்பா, இதை திருத்திக்கோப்பா, இது இப்படிப்பா அப்படின்ற கேள்விகளை தெளிவாக கேட்டிங்கன்னா நம்மளுக்கும் பதில் அளிக்கிறதுக்கு ரொம்ப இலகுவாக இருக்குன்றது நம்மளோட கருத்து. ஸோ உங்களே நம்பி ஆரம்பித்த இந்த சேனல் உங்களின் மூலிமா வளர்ச்சி அடைகிறதுக்கு உங்களை நாடி வந்திருக்க இந்த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நான் உங்கள் மிதுன். அடுத்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது 2, 3, 4 லட்சத்தில் எந்த யூஸ்டு கார்ஸை வாங்கலாம், எந்த யூஸ்டு கார்ஸை வாங்கினா மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும், அதை நம்ம நீண்ட நாட்கள் பயன்படுத்தலாம், எஃப்சி போன்ற விஷயங்களை சிக்கி தவிக்காம எப்படி நம்ம பெட்டராக வரலாம். அது மட்டும் இல்லைங்க, ஈவி கார்களை நம்ம வாங்கலாமா இல்லையா, ஈவி கார்களை வாங்கினா வரப்போகிற பிரச்சனைகள் என்னன்னு ஆல்ரெடி வீடியோ இருந்தாலும் அதை பற்றி தெளிவாக போட்டாகணும். ஏன்னா இனிமேட்டு வர ஜென்ரேஷன் ஃபுல்லாகவே ஈவியை நோக்கி தான் பயணிக்க போகுது. அது மட்டும் இல்லை, அரசாங்கம் ஈவி கொடுக்கும் மானியம் எவ்வளோ ரூபாய்கள் அதை தெளிவுபடுத்த போகிறோம். அது மாத்திரம் இல்லாமல் ஈவி கார்களை செகண்ட்ஸில் வாங்குறத கவனிக்க வேண்டிய விஷயங்களை தான் நம்ம அடுத்த காணொலியில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வீடியோக்கு தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே வாங்க. பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் பார்க்குறதுக்கு இலகுவாக இருக்கும். இதே போன்ற வீடியோக்களுக்கான இந்த மிதுன் ஸ்டோரி சேனலுக்கு ஆதரவு கொடுத்த எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்வேன். நான் உங்கள் மிதுன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.